வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்த நேரம் தான் நம்ம ரேவதி திரும்பி வராங்க. ஏர்போர்ட்லேருந்து நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, மாமா உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்னு உங்களுக்கு தெரியும், நான் உன்னை கைவிட கூடாது அப்படின்னு நினச்சேன் ரேவதி. ஏன்னா உங்கள் அம்மா என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காண்டி சதி பண்ணிட்டாங்க. நீ கன்னடாவுக்கு போனால் ரிட்டன் வர முடியாது. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், ரிட்டன் டிக்கெட் பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க. நான் போய் விசாரித்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க ரேவதி. இந்த பாருங்க மாமா, இனிமேல் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒன்றில் எங்கள் வீட்டில் வாழணும், இல்லைனா உங்கள் வீட்டில் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கன்னடாவுக்கு போகாமல் ரேவதி ரிட்டன் வந்ததை பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும். அப்போ தான் என்னம்மா என்னை மறைச்சி என் புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தீங்களா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. சாமுண்டேஸ்வரி அரண்டு போயிடறாங்க. இந்த பாருங்க, நான் என் மாமா கூட தான் மாமா அம்மா நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி, ஏண்டி உன் வாழ்க்கையில் அவ்வளோ அக்கறை உள்ளவனா, எனக்கு தெரியும் நீங்கள் அக்கறை இருக்கிறனால தான் என் புருஷங்கிட்ட இருந்து என்னை பிரிக்க நினச்சியலாம் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு இதுக்கு மேலே எதையாவது சொன்ன இந்த துப்பாக்கியை வச்சு என்ன நானே சுட்டு பொசுக்கி செத்துருவேன், போமா உன் பூச்சாண்டித்தனத்தை, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளு நான் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஏன் மாமா கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம ரேவதி கிளம்புறாங்க. நம்ம சந்திரா போய், என்ன நினச்சிக்க, நீ அவனுக்கிட்ட போய் சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு சொல்ல நேரம் ஒன்று கொடுக்குறாங்க. சந்திராவை கொடுத்து, இந்த பாருங்க வாயை மூடிட்டு கம்முனி இருங்க, என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ்வேன், ஏன் விருப்பம், தலையிட நீங்கள் யார், புருஷன் கூட வாழ்ந்தாதானே புருஷனை பற்றி அருமை உங்களுக்கு தெரியும் சித்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திரா அடியை வாங்கிட்டு பேரஞ்சதுக்கிறாங்க நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சிவமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம மதுரையில் அந்த பிளேன் தரையிறங்கிட்டு அவசர நிலைன்னு சொல்லி தரையிறங்குது. இந்த சைடு நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை பார்க்க ஓடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதியை பார்க்குறாங்க. மாமா இது எப்படி உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாங்க. எங்கே நானும் கன்னடாவுக்கு போக முன்னாடி உங்களை பார்க்காம போயிடுவேணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ரேவதி. நீ கன்னடா போவாத, அதில் ஒரு பெரிய சதி இருக்குது. என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன சரி, உங்கள் அம்மாவும் சித்தியும் சேர்ந்து உனக்கு ரிட்டன் டிக்கெட்டு போட்டு விடாமல் உன்னை அனுப்புகிறாங்க. என்ன இல்லை டிக்கெட் இருந்துச்சே அப்படின்னு. இல்லை நீ 2 நாளில் வரலான்னு நினச்சேன், ஆனால் வர முடியாத அளவு செக் வச்சுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நம்ம 2 பேர்த்துக்கு உறவையும் முறிக்கிறது இந்த சதியார்த்தை பண்ணியிருக்காங்க. என்னமாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே அப்படி கோபத்தோடு நம்ம ரேவதி பேக்கை தூக்கிட்டு, நான் பார்த்துக்கிட்டேன் மாமா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் என்றைக்குமே உங்களை விட்டு பிரிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சந்திரா, அந்த டிரைவர் பையன் எங்கே என் ரேவதி வாழ்க்கையில் வந்துருவானோ பயந்து வாழ்ந்தேன், ஆனால் இப்போ அந்த பயம் போய் நிம்மதியாக இருக்கலாம், என் ரேவதி அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்னு நினைக்கவும், அம்மா ரொம்ப தூரம் உங்கள் பொண்ணு போல, நான் இன்னாதான் நிற்கிறேன் அப்படின்னு ரேவதி நிற்கிறாங்க. நம்ம சந்திராம சாமுண்டேஸ்வரன், ஏண்டி நீ கனடாவுக்கு உன்னை பிளேனில் அனுப்பி வச்சுட்டு தானே நாங்கள் இங்கே வந்தோம், அதுக்கு பிறகு நீ எப்படிடி இங்கே வந்த, எப்படியோ நான் வந்துட்டேன், ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, என்னோட கார்த்தி மாமா என் கழுத்தில் தொட்டு தாலி கட்டினவர் அவர் தான் அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு தெரியும், இனி என்னையும் அவரையும் பிரிக்க முடியாது, என்னம்மா உனக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு நம்ம ராஜராஜவன் சாக்காராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணிக்கு சந்தோஷம் வருது, இனி கார்த்தியும் ரேவதியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, என்னடி சொல்ல, உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவன் நான், உன்னை பெத்தவ பேசுகிறேன், அவனை தூக்கி எரிடி அப்படின்னு சொல்ல நேரம், நீங்கள் வேணா அப்படி சொல்லிட்டு தெரியுங்க, எனக்கு எங்கள் மாமா தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு வாழ்க்கையில் அக்கறை இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்திருப்பீங்களாமா, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, இது எல்லாமே என் மேலே அக்கறை இல்லாதனால தான் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லினாலும், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து இத்தனை வருஷமாக செய்துட்டு இருக்க, என்னையே
எடுத்தெறிஞ்சு பேசுகிறல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி நான் மாமா கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து முடிவெடுக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி மறுபடியும் துப்பாக்கியை தூக்கி வந்து நம்ம ரேவதி முன்னாடி காட்டுறாங்க. இந்த பாரு, என் வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன், நீ அவர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலை, அப்போ நான் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்து காட்டுறாங்க. அம்மா, இந்த பூச்சாண்டித்தனத்தெல்லாம் உங்களோடைய நிப்பாட்டிக்கிடுங்க, எனக்கு என் மாமா தான் முக்கியம். எப்போ நீங்கள் என்னை அவர்கிட்ட இருந்து பிரித்து கன்னடாவுக்கு அனுப்பி வைக்க திட்டம் போட்டியலோ அப்போவே உங்கள் குணம் எனக்கு தெரிஞ்சுட்டு இனி நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே என்னடா பண்ண, என்னடா இது கூத்தா இருக்குது அப்படின்னு வந்து மிரண்டு போய் நம்ம சாமுண்டேஸ்வரி எந்த மிரட்டலுக்கும் இந்த ரேவதி பயப்பட மாட்டா போல இருக்க, இது எல்லாம் அந்த டிரைவர் பையன் ஏற்றி விட்டுதாங்க்கா உன் பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா, கன்னடா போகாமல் திருப்பி வச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்ல நேரம் ஆமா சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் மாமா கூட தான் சேர்ந்து வாழ்வேன், இந்த வீட்டில் அவருக்கு கூட சேர்ந்து வாழ உரிமை இல்லாட்டினா நான் இப்போவே பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நான் வந்து கிளம்புறேன், என் மாமா கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியை கூப்பிடாங்க. இந்த பாருங்கள், உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், முடிவெடுத்துட்டேன் மாமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சந்திரா நில்லுடி, உன் அம்மாக்காரியே தெரிஞ்சு பேச அளவுக்கு அந்த அளவுக்கு உனக்கு வீரம் கொடுத்து விட்ருக்கானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. சித்தி, என்னையும் என் மாமாவையும் பிடிக்க நீங்கள் யார் எங்கள் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துக்கிட்டு உங்கள் வேலை எதுவோ அதுவே பார்த்துட்டு போங்க, நீங்கள் உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்கள் புருஷனோட அருமை தெரியும், அந்த அருமை தெரியாதனால தான் இங்கே கடற்கரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாங்கிட்டாங்க நம்ம ரேவதி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு கையை ரேவதி வந்து பிடிக்கிறாங்க. இனி நான் வந்து உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்து என்ன பிடிக்க கன்னடாவுக்கு அனுப்பி வச்சு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்கிற எங்கள் அம்மா எனக்கு தேவையில்லை மாமா அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து சும்மா இருப்பாங்களா, இந்த ராஜராஜா கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு தானே இந்த கார்த்தி ஆசைப்படுறான், அது நடக்காமல் போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரி பண்ணி அக்கா இது எல்லாமே நல்லதுக்கு தான், நீ மாமாவை வந்து கும்பாபிஷேகத்துக்கு அவர் கையால் பண்ணதுக்கு நீ வந்து விட்டுறாத, பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்குள்ள சந்திராவுக்கு என் புருஷன் சிவனாண்டி கையால் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பலத்த திட்டம், பலத்த சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு ஃபோனை போட்டு டிரைவர் பையல, நீ வந்து கும்பாபிஷேகத்தை வந்து நடத்திடலாம், நீ வந்து கனவு காணாத, என் புருஷன் கையால் கும்பாபிஷேகம் வைப்பேன் அப்படி தானே உன் தாத்தா ராஜசேதிபதி வந்து சொல்லியிருந்தாரு, ஆனால் என் புருஷனை நான் இப்போ சொல்லேன்டா கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டேன், உன் தாத்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் பஞ்சாயத்து கூட்டத்தில் அவங்க கோயில் முன்னாடியே வந்து தூக்கில் தொங்கதா சொல்லியிருந்தார்ல, அதுதான் நடக்க போகுது, நீ பார்க்க தாண்டா போகிற, இந்த சாமுண்டேஸ்வரிக்கிட்டே மோதி அதுவும் என் பொண்ணை எனக்கு எதிராக நீ திருப்பி விட்டு சரி பண்ணியிருக்கல, உனக்கு இது தாண்டா நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லாம நம்ம கார்த்தி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எப்படியாவது வந்து கும்பாபிஷேகத்தை மாமா கையால் நடத்தணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து முயற்சி